கற்பது IAS வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் கொஸ்டினாக கேட்டிருந்தது தான் இப்போ சமீபத்தில் நான் வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா நோட் மேக்கிங். ஒரு நண்பர் கேட்டிருந்தார், சார் எப்படி சார் நோட்ஸை எடுக்கிறது? ஒரு பாடப்பகுதியை நம்ம படிக்கிறோம், அந்த பாடத்தை படிச்சுட்டு எப்படி ஈஸியாக நம்ம நோட்ஸை எடுக்கலாம், இதை பற்றி தான் அவர் கேட்டிருந்தார். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கற்பது IAS சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கான வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும், அப்டேட்டில் இருப்பீங்க. சரி, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் எடுத்திருப்பேன். அதாவது ஒரு பேப்பரை நான் பாதியாக இப்படி மடக்கி தான் எடுத்திருப்பேன். ஏன் அப்படின்னா அதுக்கும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் பற்றி எடுத்திருக்கேன். டான்ஸ் பற்றி நீங்கள் பார்க்கும்போது இந்திய சங்கீத நாடக அகாடமி இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டான்ஸ் இருக்குது. இந்த 8 டான்ஸ் பற்றி நான் எழுதியிருப்பேன். அந்த 8 டான்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே நாடக அகாடமினால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த டான்ஸஸ், ஓகேங்களா? இதனை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த பரதநாட்டியம், கதகளி, மோகினி ஆட்டம் இதில் இருக்கிற பிரபலமான டான்சர்ஸ் பற்றி நான் எழுதியிருப்பேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இப்போ இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் டான்ஸ் ரொம்ப ஃபேமஸாக செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். குறிப்பாக சிவராத்திரி அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாட்டியாஞ்சலி நடக்கும். அது எங்கே அப்படின்னா சிதம்பரம். நீங்கள் ஒரு சங்கர் படம் பார்க்கலாம். ஸோ அந்த படத்தில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாமல்லபுரத்தில் நாட்டிய விழா நடக்கும். மகாபலிபுரம் ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் இது நடக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கஜுராஹோ, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கஜுராஹோ சிற்பம் ரொம்ப ஃபேமஸானது, யுனெஸ்கோவாலே அங்கீகரிக்கப்பட்டது. மத்திய பிரதேசில் இருக்குது இது. இங்கே பார்த்திங்கன்னா கஜுராஹோ நாட்டிய விழா பிப்ரவரியிலேருந்து மார்ச் மாதம் நடக்கும். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்குவேன். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எதுக்காக அப்படின்னா எந்த கேள்வி வேணால் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ், ஆறுகள் பற்றி வேர்ல்டு லெவலில் என்னென்ன ரிவர் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே எழுதியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லா ரிவருமே எழுதியிருப்பேன். இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸும் எழுதியிருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ரிவர்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது, அதுக்கு எங்கே அது போய் கடலில் கலக்குது, இது பற்றி நான் எழுதியிருப்பேன். அதே மாதிரி கிழக்கு பக்கம் போகிற ரிவர், அதே மாதிரி மேற்கு பக்கம் போகிற ஆறுகள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே நான் எழுதியிருப்பேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா புக்கில் தான் இருக்குது. ஸ்கூல் புக்கு தவிர்த்து வேறு எங்குமே இல்லை. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸ்கூல் புக்ஸ். ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா 9ஆம் வகுப்பு புத்தகம். ஸோ இந்த 9ஆம் வகுப்பு புத்தகம் பார்த்திங்கன்னா சமூக அறிவியல். இந்த புத்தகத்திலேருந்து நான் எப்படியெல்லாம் நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்போயுமே சொன்ன மாதிரி இப்படி பாதியாக தான் நான் வச்சுருப்பேன். அந்த பாதியாக இருக்கும்போது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நோட்ஸ். ஸோ அதனால தான் கிழிஞ்சே போச்சு. ஸோ உங்களுக்காக தான் நான் இது அகைன் நான் எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, நான் ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன்னா அதோடைய சிலபஸ் நான் எழுதிடுவேன், ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க, சிலபஸ் ஃபுல்லாமே நான் எழுதிடுவேன். சிலபஸில் ரொம்ப முக்கியமான டாபிக், அகைன் கேட்ட டாபிக் என்ன அப்படிங்கிறத நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கேன். உதாரணத்துக்கு ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி லேண்ட்மார்க், இதுதான் சிலபஸ். நம்ம TNPSCக்கு இருக்கிற சிலபஸ். அண்டர்லைன் பண்ணியிருக்கிற எல்லாமே அடிக்கடி கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி 2ஆக மடித்து வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்துக்குமே பேஜ் நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேக் பண்ணி வைங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது போகாது. அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த இது என்ன அப்படின்னா நான் UPSC ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக IAS தேர்வுக்காக நான் எடுத்த ஒரு நோட்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு A4 தான் நான் இப்படி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்குவேன். எல்லா A4ஐயுமே இப்படி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஜாகிரஃபி எடுத்துக்கலாம். ஜாகிரஃபியில் எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். ப்ளஸ் இந்த ஜாகிரஃபியோடைய தந்தை யார், ஏன் அவருக்கு தந்தை பட்டம் கொடுக்கப்பட்டது, ஏன் அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலும் இருக்கும். யூனிவர்ஸ் பற்றி என்ன, ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே யூனிவர்ஸ் பற்றி தான் கொடுப்பாங்க, எர்த்து யூனிவர்ஸ், ஓகேங்களா? ஸோ யூனிவர்ஸ்லேருந்து ஒவ்வொரு டாபிக் கூட மிஸ் பண்ணாமல் கடைசி பொல்யூஷன் கண்ட்ரோல் வரைக்குமே நான் ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருப்பேன்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் ட்ராயிங் பண்ணி எழுதுறதுனால இப்போ பாருங்கள் ஜியோமார்ஃபாலஜி இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். நான் இந்த மாதிரி தான் ட்ராயிங் போட்டு வச்சுக்குவேன். ஓகேங்களா. ஸோ அதாவது புவியோடைய ஓடு நான் பொதுவாக ஆங்கில வழியில் தான் நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் தமிழில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய நண்பர்கள் சிரமப்படுறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சயால்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் மற்றும் அலுமினியம் மேலே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒரு டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ க்ரஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. மேல் ஓடு புவி ஓடில் பார்த்தீங்கன்னா வந்து அப்பர் க்ரஸ்ட் லோயர் க்ரஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு நடுவில் இடம் பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொனார் டிஸ்கண்டினியூட்டி. இதை ரெண்டையுமே லித்தோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து அஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்பர் மேண்டல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு கவசம்னு இருக்கும். ஸோ அந்த இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அஸ்தினோஸ்பியர்னு சொல்லுவாங்க அப்பர் மேண்டல் வரைக்குமே. அதுக்கப்புறம் வந்து மேண்டல் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து லோயர் மேண்டல் அப்பர் மேண்டல் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீமா இருக்கும். அதாவது சிலிக்கான் அண்ட் மெக்னீஷியம் இருக்கும். ஸோ இது மாதிரி வெய்ச்சர் குட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டி லெஹ்மன் டிஸ்கண்டினியூட்டி. அதே மாதிரி கோரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நைஃப் இருக்கும். நிக்கல் அண்ட் ஃபெரஸ் NIFEனா நிக்கல் அண்ட் ஃபெரஸ். அதோட டிகிரி என்ன எவ்வளோ ஆழத்தில் இருக்கும் உலகத்து ஃபுல்லாமல் வந்து என்ன இருக்குது ஜாஸ்தியாக அயன் ஆக்சிஜன் சிலிக்கான் மெக்னீஷியம் நிக்கல் சல்ஃபர். அதே மாதிரி வந்து எர்த்து ஓடில் மட்டும் என்னென்ன ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நிறைய தடவை கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஃபுல்லாமே நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இப்போ ஜியாகிரஃபின்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே நான் படம் போட்டு எழுதுவேன். ஓகே. நான் ஒன்றும் விடாமல் நான் எல்லாமே வந்து ஃபிலிம் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திரைப்படம் பார்க்குற மாதிரியே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ நார்மல் ஃபால்ட்னா என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் வந்து வீடியோவை போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அனிமேஷனில் ஜியாகிரஃபியை கொடுக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. என்னால் எவ்வளோ தூரம் அது முடியும்னு தெரியல. ஸோ முடிகிற வரைக்கும் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா. ஸோ எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எல்லாமே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பேஜ் வந்து கிழிஞ்சிருச்சு. ஒரு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக சிலபஸ் நான் எழுதியிருப்பேன். சிலபஸ் எழுதிட்டு எக்கனாமிக்ஸுங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு இதெல்லாம் எழுதிடுவேன். ஓகேங்களா. எக்கனாமிக்ஸ் விதவிதமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டில் இருக்கும். அதை பற்றி நான் எழுதிடுவேன். எழுதிட்டு எக்கனாமிக்ஸில் 3 விதம் சொல்லுவாங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்தியா வந்து மிக்ஸ்டு எக்கனாமிக்கில் இருக்கிறாங்க. கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து சோசியலிஸ்ட் எக்கனாமி, கம்யூனிஸ்டிக் எக்கனாமி. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் எக்கானமி சொல்லும்போது அக்ராரியன் எக்கானமி. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாதாரம் பற்றி நான் சொல்லிகிட்டே வருவேன். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஜிடிபினா என்ன எல்லாமே ஒரே பக்கத்தில் முடிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே பக்கத்தில் முடிச்சு வச்சுருப்பேன். ஜிடிபியிலேருந்து GNP எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இதில் ஒரு கேள்வி கூட மிஸ்ஸே ஆகாது. அந்த மாதிரி தான் எழுதி வைக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பிளானிங் கமிஷன்னா என்ன எங்கேருந்து இருக்குது எல்லாமே நான் எழுதி வச்சுருப்பேன். இதுக்கு ஏன் அப்படின்னா வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து அடிக்கணும். எந்த கொஸ்டின் எந்த மாதிரியான கேள்விகள் எப்படி கேட்டாலும் அடிக்கணும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் எலெக்ஷன் இன் பங்களாதேஷ். ஓகேங்களா. ஸோ இது பங்களாதேஷில் நடந்த தேர்தல் பற்றி நான் எழுதியிருந்தேன் ஒரு இது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிசிட்டி பற்றியும் நான் எழுதியிருப்பேன். எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக எழுதுவேன். ஏன்னா வந்து நமக்கு சைனா அண்டு பங்களாதேஷ் ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையும் பற்றி நம்ம எழுதணும். UPSC படிக்கும்போது எல்லாமே எழுதிக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் போகலாம். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜியாகிரஃபி தான். அதாவது ஜியாகிரஃபி ப்ளஸ் உயிரியல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறிவியல் பாடத்தில் 9ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிவியல் அண்ட் சமூக அறிவியல் இருக்குது. இதில் உயிரியல் பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் படலம் சிதைவடைதல். ஓகேங்களா. அதாவது இதில் என்னென்ன ஏற்படும் UV கதிர்வீச்சு ஏற்படும் காரணங்கள் என்ன இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் நான் எடுத்த நோட்ஸுக்கும் இந்த புக்குக்கும் ஒரு ஒத்துமை இருக்கும். என்ன அப்படின்னா வந்து இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. புரியுதா. இப்படி பிரித்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி பாதியாக பிரித்து வச்சுருக்கீங்க. இந்த புக்கை இப்படி பாதியாக மடக்கினா கூட அந்த இன்ஃபர்மேஷன் நடுவில் கரெக்டாக பிரியும். ஏன் அப்படின்னா வந்து நீங்கள் பத்திரிக்கை படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ பத்திரிக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருப்பாங்க. ஒரு பேப்பர் செய்தித்தாள் இருக்குன்னா இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் எல்லாமே எழுத வேண்டியதானே. ஓகேங்களா. ஒரு செய்தித்தாள் இருக்குது இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து செய்தி கொடுக்க வேண்டியதானே. 2 வரியில் ஒரு செய்தி முடிஞ்சிடும். ஆனால் ஏன் வந்து ஒரு பத்தியாக இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஒரு செய்தியாக கொடுக்குறாங்க. இதே ஒரு பக்தியாக இருக்கான் ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது தலையங்கம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றா இப்படியே எழுதியிருப்பாங்க. எதனால் அப்படின்னா வந்து செய்தித்தாள் வாசிக்க போர் அடிக்கக்கூடாது. செய்தித்தாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கண் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக டயர்ட் ஆயிரும்.
ஈஸியாக டயர்ட் ஆயிரும். இந்த மாதிரி நான் வந்து இங்கே மெயின்ஸுக்காக எழுதுனதுனால தான் அது ப்ராக்டிஸ் வேணுங்கிறதுக்காக நான் இப்படி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதணும் அப்படின்னா வந்து இப்போ இங்கே பாருங்கள், இது உங்கள் கண் பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஆரம்பித்து உடனே வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு உங்களுக்கு ஐபால் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்காது. இதுவே நீங்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இங்கே ஆரம்பித்து என் கண் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ தூரம் போகணும். இப்படி போச்சுன்னா டயர்ட் ஆயிடுவோம். டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து 2 மணி நேரம் படிக்கிறத 1 மணி நேரத்தில் நம்ம படிச்சுட்டு சோர்ந்து போயிடுவோம். நம்ம கண் 2 மணி நேரம் பார்க்கும், ஆனால் 1 மணி நேரத்துலேயே சோர்ந்து போயிடுவோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து ஐபால் டயர்ட் ஆயிரும். ஸோ இது ஆகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்து இப்படி எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம பத்திரிக்கையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், அதாவது செய்தித்தாளில் நியூஸ் பேப்பர்லலாம் எப்படி செய்தி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் நோட்ஸ் எழுதணும். நோட்ஸ் எழுதும்போது இப்போ உதாரணத்துக்கு இந்த கெமிஸ்ட்ரியிலே எடுத்துக்கோமே. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டேப்லர் காலம் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது டேப்லர் காலம் எல்லாமே. ஸ்கூல் புக்கில் நீங்கள் டேப்லர் காலம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ன அப்படின்னு கண்டிப்பாக எழுதணும். இந்த டேப்லர் காலம் அப்படியே நீங்கள் நோட்ஸில் எழுதணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி உலோகங்கள் அலோகங்கள் இதில் என்னென்ன இருக்குது, இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் புக்கை அப்படியே நோட்ஸில் எழுதக்கூடாது. புக்கில் இருக்கிற ஒரு வரியும் விடாமல் நீங்கள் நோட்ஸில் எழுதிங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் ஆயிரும். அதுக்குள்ளே பரீட்சை வந்துட்டு போயிடும். 4 பரீட்சை வந்ததுக்கப்புறம் தான் போகும். இந்த மாதிரி பாக்ஸில் இருக்கிறது இருந்தால் மேலும் அறிந்து கொள்வோன்னு கொடுத்துருக்கான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து மெண்டலி தனிம வரிசை அட்டவணை இதெல்லாம் வந்து அவ்வளோவா மெண்டலின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வேணுமா அப்படின்னா வந்து இல்லை. இப்போ இருக்கிற அட்டவணை மட்டுமே பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இப்போ இருக்கிற டேபிள் வந்து பார்த்தாலே வந்து நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிலிருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ பிஎஸ் டிஎஃப் இதெல்லாம் எங்கே இருக்குது, லேந்தனைட்னா என்ன, இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியிலேருந்து கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பித்தளை வந்து என்ன இருக்குது, தாமிரம் துத்தநாகம் பயன்கள் என்னென்ன, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் மட்டுமே தெரிஞ்சாலே போதும். அதே மாதிரி இந்த ஒன் வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் வேர்டையும் நான் எழுதிக்குவேன். ஓகேங்களா? அஸ்ட்ராய்டு எந்தெந்த அஸ்ட்ராய்டுக்கு வந்து இந்தியருடைய பெயர்கள் வச்சுருக்காங்க, ப்ளஸ் சில பேருடைய வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராய்டுனா என்ன அப்படின்னா வந்து விண்கல். ஓகேங்களா? ஸோ விஸ்வநாதன் ஆனந்த் அப்படின்னு ஒரு அதை நம்ம செஸ் வீரர். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழகத்தை சேர்ந்த செஸ் வீரர். ஸோ இவர் கிராண்ட் மாஸ்டர். இவருடைய பேர் வந்து ஒரு விண்கல்லுக்கு வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த விண்கல்லுடைய பேர் என்ன, லைட்னிங் கிட். மலாலா யூசுஃப், பாகிஸ்தானை சேர்ந்த மலாலா. ஓகேங்களா? ஸோ ஐஎம் மலாலான்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க, கேட்பாங்க. ஸோ அந்த எந்த விண்கல்லுக்கு அப்படின்னா வந்து 316201 இந்த விண்கல்லுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. ஹம்சா அப்படின்னு ஒருத்தர், ஹம்சா அப்படின்னே அவருக்கு பேர் வச்சுருக்காங்க. 2157 அந்த விண்கல்லுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஸோ ஹம்சா பத்மநாபன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரளாவை சேர்ந்த ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபஸர், அவரோட பேரை வந்து பார்த்திங்கன்னா 5178ங்கிற விண்கலத்துக்கு வச்சுருக்கிறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா வந்து சைனுதீன் பட்டாளி. ஓகேங்களா? சைனுதீன் பட்டாளி இவரோட பேர் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எழுதுனது. அதே மாதிரி எழுதும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பேஜுக்குமே வந்து 1, 2ன்னு பேஜ் நம்பர் போட்டு வைங்க. ஒவ்வொரு பக்கத்துக்குமே நான் எழுதியிருப்பேன். ஓகேங்களா? ஏன் இது எழுதி வைக்கிறேன்னா பக்கம் மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து நோட்ஸ் மேக்கிங்கோடைய ஒரு டெக்னிக் தான். நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக மார்க் வாங்கலாம். நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இருந்தே நான் சொல்லிடுறேன், பரீட்சை ஹாலில் யாரும் உட்காந்து படிக்காதீங்க. பரீட்சைக்கு ஒரு நாள் முன்னாடியும் யாரும் உட்காந்து படிக்கக்கூடாது. ஓகே? ஸோ இப்போ இருந்தே அந்த பழக்கத்தை எடுத்துக்கோங்க. புரிஞ்சிச்சா? வாரத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி 2 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா 7 ரிவிஷனாவது கொடுத்துட்டு தான் பரீட்சைக்கே போகணும். அப்படி போனால் தான் நம்மளால் வந்து கட் ஆஃபை விட ஜாஸ்தியாக எடுத்து டாப்பராக வர முடியும். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் டாப்பர் யார் எடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து கற்பது வயசுலேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகுது, என்ன பண்ண,
தொடர்ந்து 6 மணி நேரம் படிக்கிறது அளவுக்கு சொல்லப்போனால் 12 மணி நேரம் படிக்கிற அளவுக்கான சக்தியை எப்படி வளர்த்துக்கலாம், இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து போடுறேன், பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் டிப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே? ஏன்னா உங்களுடைய பயன்தான் எனக்கு தாரக மந்திரம். நீங்கள் பயன் அடைஞ்சால் தான் எனக்கு அது வெற்றி மாதிரி. அதே மாதிரி மறக்காமல் எனக்கு ஃபீஸ் கொடுத்துருங்க. ஓகே? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, வெளிச்சம் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டே இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு வானிலை. ஸோ இந்த வானிலை பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல காற்றும் எனக்கு அடிக்குது. ஸோ மதுரையில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நான் அனுபவிக்கிறேன். ஸோ ஒரு அமைதி ப்ளஸ் கொஞ்சம் காற்று, அருமையான ஒரு வானிலை. தாமரை எழுதின வரிகள் மாதிரி தான் இருக்குது. சட்டென்று மாறுது வானிலை உண்மையில் பிழை அப்படின்னு எழுதியிருப்பாங்க வாரணம் ஆயிரம் படத்துக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம். கற்பது IAS, கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.